தேவ செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 14ஆம் அதிகாரம் 17 முதல். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஏசப்பாவின் நாமத்தில் ஒரு விசை கூட வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன வார்த்தையை கொடுக்கலாம் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது காத்திருக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்த வார்த்தையை இன்றைக்கு செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த செய்தி உங்களுடைய வருமானத்தில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மீதம் எடுக்கிறவர்களாக இந்த செய்தி உங்களை மாற்றும். பரிபூரணம் அடைய பண்ண இந்த செய்தி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இனி நீங்கள் கடன் வாங்குவதில்லை, இனி கடன் கொடுக்கிறவர்களாக இந்த செய்தி உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்தார், கொஞ்சமானது ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. கொஞ்சமானது ஆசீர்வதிக்கப்படணும். கொஞ்சமான வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும். கொஞ்சமான பணம் ஆசீர்வதிக்கப்படணும். சின்ன வேலை ஆசீர்வதிக்கப்படணும். சின்ன வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தருவாராக. இந்த இடத்துல தேவைகள் மிகவும் அதிகம், ஆனால் இருக்கிறது மிக 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 குறைவு. 100% என்று கூட சொல்ல முடியாது. 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000, ஸ்திரீகளுக்கு கணக்கு சொல்லப்படலை, சிறு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கணக்கு சொல்லப்படலை. ஆனால் இருந்த புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராய் இருந்தார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இந்த இடத்துல இருக்கிற புருஷர்களுக்கெல்லாம் ஸ்திரீகளுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும். நல்ல ஒரு கன்வென்ஷன் முடிந்திருக்கிறது, நல்ல ஒரு தேவ செய்தி முடிந்திருக்கிறது. அருமையான ஆண்டவரிடத்தில் ஆயிரக்கணக்கான பேர் குடும்பமாய் வந்திருந்தார்கள். இப்போ கூட்ட முடிவில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வசனத்தை மாத்திரம் கொடுக்காமல் அசனத்தையும் கொடுத்து அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையாகிய செய்தியை மாத்திரம் கொடுக்காமல் உணவாகிய ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்ப ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆனால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல இல்லை, அந்த ஊழியத்தில் இல்லை, சீசர்களிடத்தில் இல்லை. அப்போ கொடுக்கணும்னு ஆசை வரும்போது என்ன இருக்கு என்று சொல்லி கேட்கும்போது வெறும் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் தேவை மிகுதி, ஆனால் என்ன ஒரு பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அது 100% கூட சொல்ல முடியாது. அந்த 1% 100 பங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேவை மிகுதி, ஆனால் கையில் இருக்கிறதோ மிக மிக கொஞ்சம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவைகள் மலை போல இருக்கிறது, ஆனால் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தா கடுகளவு கூட இல்லை. அந்த அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகள், அனுபவிக்கிற காரியம் இப்படி தான் இருக்கிறது. தேவைகள் மலை போல இருக்கிறது, தேவை லட்சங்கள் தேவை, ஆனால் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 ரூபா கூட இல்லை. சிலர் சொல்லுகிறத கேள்விப்பட்டிருக்கேன், நாளைக்கு விடிஞ்சா எனக்கு 50,000 ரூபா வேணும், ஆனால் இப்போ கையில் 5 பைசா கூட இல்லை. இந்த மாதிரி தான் நம்முடைய வருமானம், ஃபைனான்சியல் லெவல் இந்த அளவுக்கு தான் இருக்கிறது. அதே சூழ்நிலை தான் இன்றைக்கும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொஞ்சமானதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. சீசர்கள் எதை கொஞ்சம் என்று சொன்னார்களோ அந்த கொஞ்சத்தை இயேசுவினிடத்தில் கொடுத்தார்கள். அந்த கொஞ்சத்தை இயேசு கிறிஸ்து வாங்கினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் கொஞ்சம் என்று சொல்லி நினைத்து கர்த்தரிடத்தில் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ, இன்று முதல் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அது போதுமானதாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கொஞ்சமானது ஆசீர்வதிக்கப்படணும் என்று விரும்புகிறவர்கள் இன்றைக்கு இந்த செய்தியை நன்றாய் கவனிங்க. அந்த கொஞ்சமானதில் கூட கர்த்தருக்கென்று கொடுப்பீர்களானால் இனி அது கொஞ்சமாக இருப்பதில்லை, இனி அது ஆசீர்வதிக்கப்படும், அது மீதம் எடுக்கிறதாக மாறும். கர்த்தர் அதை மீதமாக எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார் என்று ஆண்டவர் இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான், எனக்கே இல்லை, என் தேவைக்கே இல்லை, என் பிள்ளைகளுக்கே இல்லை, என் தொழிலுக்கே இல்லை, இந்த மாதிரி இல்லை 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 என்று சொல்லி மாதங்களை கடந்துட்டோம், வருஷங்களை கடந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சமானது ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த கொஞ்சத்தை என்னுடைய கரத்தில் தான், நான் அதை பெருக பண்ணுவேன், நான் அதை மீதி எடுக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியே அருமையான இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தார்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அதை வாங்கி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த கொஞ்சத்தின் மேல வரணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல 2 அடி பின்ன நிற்கிறீர்கள். அதை செய்யாதிருங்க. உங்களிடத்துல என்ன இருக்கிறது கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கொஞ்சம் 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 எனக்கே இல்லை எனக்கே இல்லை, இப்படி தான் நிறைய சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து நாம் கர்த்தருக்கு கொடுக்கறதுல பின்வாங்கி நிற்கிறோம். அதை செய்யாதிருங்க. உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தரிடத்துல கொடுக்க பழகுங்க. அப்படி கொடுத்த யாரையும் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. அவர்களுடைய ஃபைனான்ஸ் லெவல் ஒரே மாதிரி இருந்ததும் இல்லை. நிச்சயமாய் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தருக்காய் கொடுக்க கொடுக்க நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தருக்காய் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். அப்படி ஆண்டவர் பழக்கி வைத்தார் சீசர்களை. உங்களிடத்துல என்ன இருக்கிறது என் கருத்தில் கொடுங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு ஆளும் ஆண்டவருக்காய் கொடுத்தார்கள். கர்த்தர் அதை வாங்கி ஆசீர்வதித்தார். என்றைக்குமே நம்முடைய உழைப்பினால, நம்முடைய பிரயாசத்தினால, நமக்கு வரக்கூடிய ஆலோசனையினால, நமக்கு இருக்கிற திறமையினால இந்த பூமியில் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் சாதிக்க முடியாததை கூட நீங்கள், உங்கள் பிள்ளைகள், குடும்பம் சாதித்து காட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு லேசான காரியம். ஆசீர்வாதம் எல்லாம் பரத்திலிருந்து தான் வரணும். ஆசீர்வாதம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வரணும். நாம மீதி எடுக்கிறதுனால, திட்டம் பண்ணுகிறதுனால, நம்முடைய திறமையினால ஒரு பெரிய காரியத்தை எல்லாம் சாதிக்க முடியாது. ஆமீன். உலகத்தானுக்கு அது பொருந்துமாய் இருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பொருந்தாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது பொருந்தும் என்று சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் வேதத்தின்படி வரணும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் வேதத்தின்படி மட்டும்தான் வரும். நாம உயர்த்தப்படுகிறதெல்லாம் வேத வசனத்தின்படி நாம உயர்த்தப்படுவோம் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே கொஞ்சம் என்று நினைக்கிறத விட்டு விடுங்க. நான் எவ்வளவாய் கர்த்தருக்காய் கொடுக்கிறேன் என்கிறதை கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு கொஞ்சம் வருமானம், எனக்கு வியாபாரம் இல்லை, எனக்கு தொழில் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை இல்லை என்கிறத நினைத்து ஆண்டவருக்காக வரக்கூடிய அந்த கொஞ்சத்தை கொடுக்காம வைக்கிறீர்கள். ஆகையினால வருஷம் வருஷம் கடனில் ஆரம்பித்து கடனிலே முடிகிறது. கொஞ்சத்தில் ஆரம்பித்து கொஞ்சத்திலேயே அந்த வருஷங்கள் முடிகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் அப்படி இருப்பது இல்லை என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வருடம் ஒருவேளை நீங்கள் கடத்தில் இருக்கலாம், ஆனால் இந்த வருஷத்தின் மீதியான நாட்கள் கடனில் இருப்பதில்லை, செழிப்பில் இருப்பீர்கள், பரிபூரணத்தில் இருப்பீர்கள். மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போதுமே எப்படி சம்பாதிக்கலாம் என்று தெரிந்திருக்கிற அறிவை காட்டிலும் எப்படி ஆசீர்வாதம் வரும் என்கிற அறிவோ நமக்கு அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன படித்தா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எந்த வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிகிறது. நான் சொல்லுகிறேன், எப்படி சம்பாதிக்கலாம் என்கிற வழியை காட்டிலும்
ஆசீர்வாதம் எப்படி வரும் என்கிற வழி நமக்கு தெரிந்திருந்தால் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அடிக்கடி நம்ம சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பொருளாதார ஆசீர்வாதம், பணம் கொடுத்தால் பணம் வரும். ஆமென். ஆமாம், நான் கண்ணீர் வடித்து அழுது உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. கொடுங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாவிட்டால் கொடுக்கப்படாது. அப்போ ஆண்டவருடைய கரத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருந்த அப்பத்தையும் இந்த மீன்களையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்போ அவர் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த வார்த்தை கேட்ட உடனே கொஞ்சமாய் வைத்திருந்த அந்த மனிதர்கள் போய் கர்த்தருடைய கரத்தில் அதை கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்குகிறார். வாங்கி அந்த 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார்கள். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ அந்த அப்பத்தை அவர் ஆசீர்வதித்தாரா? ஹல்லேலூயா. அப்போ பெருக்கம் எப்போ வந்தது, நிறைவு எப்போ வந்ததுன்னா, அந்த கொஞ்சத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது, அந்த கொஞ்சத்தை அவர் மனதார வாங்கி அதை ஆசீர்வதிக்கும் போது பரிபூரணம் வருகிறது, மீதம் வருகிறது. அந்த வசனத்தில் 20வது வசனத்தில் நாம் வாசித்தால், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சமானது உங்கள் கையில் இருக்கக்கூடாது, கொஞ்சமானது கர்த்தருடைய கையில் இருக்கணும். அந்த கொஞ்சத்தை அவர் வாங்கி உங்களுக்கு நிறைவானதை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வழி, நிறைவை அடைகிற வழி இதுதான். ஆகவே உங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் சரிதான். சிலருக்கு 10,000 ரூபா தான் வருமானம், அதை வச்சு குடும்பத்தையும் நடத்த முடியாது, மனைவியினுடைய தேவையை சந்திக்க முடியாது, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாது, பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கொடுத்தால் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. கொடுத்தால் அவர் நடத்துவார். நமக்கு தெரிந்திருக்கிற வழி ஒன்றே ஒன்று தான். 10,000 ரூபா வாங்கி சம்பளமாக வாங்கினதை இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும், அதுதான் நமக்கு தெரிந்த வழி. தெரியாத வழி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 1000 இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நானே வழி. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு அவர்தான் வழி. அவருடைய வழி ஆச்சரியமானது, அற்புதமானது, அதிசயமானது. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ என்ன ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் 1 பிடி மாவும் கலியத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்தில் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேசத்தில் பயங்கர பஞ்சம், மழை இல்லை, நதியெல்லாம் வத்தி போயிற்று. இப்போ எலியாவுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார், நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ என்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கவனிங்க, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. ஆண்டவர் ஒரு பணக்காரன் வீட்டுக்கு அனுப்பல, ஏழை விதவை வீட்டுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஏன் அனுப்புகிறார்? அங்கே அவளுக்கே ஒன்றும் இல்லை. அவள் சொல்லுகிறா, 1 பிடி மாவு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய், இதை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை.
ஒரு பிடி மாவில் எத்தனை பேருக்கு தான் தோசை சுட முடியும், இல்லை சப்பாத்தி பண்ண முடியும்? ஒருத்தர் கூட காணாது. ஆனால் ஆல்ரெடி அங்கே 2 பேர் இருக்காங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் எண்ணெய் தான் அங்கே இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது. அந்த விதவை பெண்ணுக்கு கூட காணாது, பையனுக்கும் காணாது. அதுக்கு மத்தியில் நான் என் ஊழியக்காரனை அனுப்பி அங்கே போய் தங்குன்னு சொல்கிறேனே என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியாத என்ன? ஆண்டவர் ஏன் இந்த ஸ்திரீனிடத்தில் அனுப்புகிறார்? ஏன் இந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார்? எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, அங்கே அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டமும் நீதியும் என்ன அப்படின்னா, இந்த சாரிபாத், இந்த விதவை, இந்த ஏழை வீட்டிற்கு நான் என் தீர்க்கதரிசி அனுப்புவேன். அவள் இவனுக்கு காணிக்கை கொடுப்பாள். அதை நான் அங்கீகரித்து இந்த ஊழியக்காரனையும் ஆசீர்வதிப்பேன், அந்த விதவை வீட்டையும் நான் ஆசீர்வதிப்பேன். தேசத்தில் பஞ்ச காலம் தீருகிறது வரையிலும் அவள் எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த சிறிய அடைய நிமித்தமாக இந்த தேசத்தில் பஞ்சம் மாறுகிறது வரையிலும் இந்த சாரிபாத் விதவை வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கப்படும் அந்த வீடு. அந்த நோக்கத்திற்காக தான் கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை அவ வீட்டுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுங்கள் என்று சொல்லும் போதே நிறைய பேருக்கு மன உளைச்சலாக, சில பாரமாக, சில பல யோசனைகள் வரும். ஆனால் கொடுக்கிறது சபைக்கோ ஊழியக்காரனுக்கோ அல்ல, கொடுக்கிறது உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறார். நீங்க கொடுக்கிறது உங்களுக்காக, உங்களின் நன்மைக்காக, உங்களின் செழிப்புக்காக கொடுக்கிறீர்கள். இந்த ஒரே ஒரு சம்பவத்தில் நீங்க புரிஞ்சுக்க முடியும், எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் கர்த்தருக்காக நிறைவாய் கொடுக்கணுமா. உள்ள காலங்களில் பல கஷ்டங்கள் நமக்கு உண்டு. ஒரு நாளை ஆரம்பித்து முடிக்கக்குள்ளாக குறைந்தது 1000 to 2000 ரூபாய் செலவாகுது. அவ்வளோ தேவைகளின் மத்தியில் இருக்கிறோம். ஆனால் வருமானம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவ்வளோ தேவைகள் மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, செலவு எவ்வளோ இருந்தாலும், வருமானம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும், நீங்கள் மீதி எடுக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 5 அப்பத்தை ஆசீர்வதித்தவர், 2 மீனை ஆசீர்வதித்தவர். உங்களுடைய கொஞ்சத்தை அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கொஞ்சமானது ஆசீர்வதிக்கப்படணும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பம். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை அழைக்கிறதில்ல, ஒரு பெரிய நீதிமானை அழைக்கிறதில்ல, ரொம்ப பாவியை அழைப்பார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர்களை அழைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்போதுமே ஒரே ஒரு காரியம் ரொம்ப இஷ்டம். நான் ஏன் பலத்தினால உயர்த்தப்பட்டேன் என்று ஒருவரும் சொல்லாதபடி என்னை உயர்த்தினது 100க்கு 100 வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் எதிர்பார்த்து தரித்திரர்களை அழைக்கிறார், ஏழைகளை அழைக்கிறார், ஒன்றுமில்லாதவர்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரிடத்தில் வரும்போது ஒன்றுமில்லாதவர்களாய், குறைவோடு இல்லாதவர்களாக நம்ம வந்தோம். இப்போ கவனிக்கணும், வந்தவர்கள் என்ன செய்யணும்? கொஞ்சமானது ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த கொஞ்சமானதை கர்த்தரிடத்தில் கொடுக்கணும். அப்பந்தான் அதில் ஆசீர்வாதங்கள் வரும். உங்களுக்கு இருக்கு, உங்கள் பிள்ளைகள் இருக்கு, இல்லை, அதெல்லாம் விஷயமே கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தால் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தால் உங்களுக்கு சம்பூரணமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தா அதில் மீதியும் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுதான் கர்த்தருடைய நீதி. அதை நாம் ஒவ்வொரு பேரும் கண்டிப்பாக செய்யணும், கட்டாயம் செய்யணும், செய்யாமல் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த விதவை வீடு ஆசீர்வதிக்கப்படணும், இந்த விதவை வீட்டில் செழிப்பு இருக்கணும் என்கிறதற்காக ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் ரொம்ப தாழ்மையாக சொல்லுகிறாள், என்னிடத்துல இல்லை, ஒரு பிடி மாவு தான் இருக்கு, கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கு, இதை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு ஒன்றும் இல்லை, இது சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது, செத்து தான் போகணும், அந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது எலியா சொல்லுகிறார். 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. கவனிங்க, அங்கேயே எப்படி சுட்டாலும் ஒரு ஆளுக்கு கூட காணாது.
ஆனா எலியா என்ன கேட்குறாரு, முதல்ல சுடுறது யாருக்கு வரணுமா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு வந்துடட்டும், அதுக்கு பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் சுடு அப்படின்னு. இப்போ இந்த ஸ்திரீ ஒண்ணுமே சொல்லலை. எனக்கு அதுல ஒன்னே ஒரு விஷயம் புரியல, எப்படி அது முடியும்? ஒரு ஆளுக்கு கூட காணாது, ஒரு பிடி மாவு தான், ஒரு தோசை தான் சுட முடியும். ஆனா சுடுகிறத முதல்ல எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறார். அந்த ஸ்திரீக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், உனக்கு கஷ்டம்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் முதல் பலனை கர்த்தருக்கு கொடு, முதல் சுடுகிறதை அவருடைய நாமத்தில் அவருடைய தீர்க்கதரிசிக்கு கொடு, அதுக்கு பிறகு போய் பாரு, உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கொஞ்சமானது ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரே ஒரு வழிதான், நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுக்காம இருக்காதுங்க. கஷ்டம் எவ்வளவு தலைவிரித்து ஆடினாலும் உங்க கஷ்டத்தை துரத்தி அடிக்கிற ஒரே ஒரு வழி கர்த்தருக்கு கொடுக்கிறது மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க கஷ்டம் இன்றைக்கு உங்களை விட்டு மாறும், உங்க நெருக்கம் உங்களை விட்டு மாறும். கர்த்தருக்காய் கொடுக்க ஒரு மனுஷனுக்கு முழு இருதயமும் கர்த்தருக்காய் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த மனுஷன் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பரிபூர்ணம் இருக்கும்போது எவ்வளவு கொடுக்கிறோம் அதை ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறது இல்லை. கஷ்டத்தின் மத்தியிலையும் இல்லாமையின் மத்தியிலையும் குறைவுகளின் மத்தியிலையும் நான் எவ்வளவாய் கர்த்தரை நேசித்து கொடுக்கிறேன், அதை தான் கர்த்தர் ரொம்ப பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்திரீனிடத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ முதல்ல சுடுறதை எனக்கு கொண்டு வா, அதுக்கு பிறகு 14 வாசிப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. ஆமா, நீ முதல்ல கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு, அதுக்கு பிறகு பாரு, இனி மாவு குறையாது, இனி எண்ணெயும் குறையாது. கீழே உள்ள வசனத்துல வாசிக்கிறோம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி நமக்கு பரிபூரணம் உண்டாக சம்பூரணம் உண்டாக இந்த வழியை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நான் பரிபூரணம் அடைய எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சம்பளம் இருக்கணும், அதெல்லாம் வழி கிடையாது. நீங்க கர்த்தருக்காய் உண்மையாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரா? ஒரே ஒரு வழிதான் உண்டு, அந்த வழியை நீங்க பின்பற்றுங்க, அந்த வழியை நீங்க பின்பற்றுங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த வழியெல்லாம் விட்டுட்டு நிறைய வழிகளை யோசிக்கிறோம். வருமானத்தை பெருக்கிக் கொள்ள என்ன வழிகள் உண்டு, மீதம் எடுக்க என்ன வழிகள் எல்லாம் உண்டு, பண்டிகை கால தேவைகளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன சேவிங் பண்ணலாம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உங்களை போஷிக்கும் போதெல்லாம் மனுஷனுடைய நினைவுகளின்படி உங்களை போஷியாமல் அவருடைய நினைவுகளின்படி போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதலை நீங்க பார்த்தீங்கன்னா காகத்தை கொண்டு போஷித்தாரா? காக்காவுக்கு நம்ம எல்லாம் வச்சிருக்க பேரு, அது நந்தி உள்ளதுன்னு நம்ம ஒரு நாளும் அதை பார்த்து சொல்றதே கிடையாது. ஆமா தானே? ஆமா. காக்கா அப்படின்னா கள்ளை அப்படின்னு அர்த்தம். அது திருடதான் செய்யுமே தவிர கொடுக்காதையா இருக்கும். ஆனா எலியாவுக்கு அது கொண்டு போய் கொடுத்துச்சு. நாம கர்த்தருக்காய் கொடுக்கும்போது எங்கெங்கிருந்தெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பே இல்லையோ அங்கங்கிருந்தெல்லாம் வரும்படி கர்த்தர் ஊற்றுகளை திறப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். கொடுக்கிற விஷயத்துல உங்க இருதயம் மாறுவதாக. கொடுக்கிற விஷயத்துல உங்க இருதயம் கடினப்படாது இருப்பதாக. அறியாமையோடு இருக்காமல் கொடுக்கிற விஷயத்துல உங்க இருதயம் உற்சாகம் அடைவதாக என்று சொல்லுகிறேன். இப்படிதான் ஆண்டவர் கொடுக்க வைத்தார். அப்படியே அந்த பெண்மணி கொடுக்கும்போது அநேக நாள் சாப்பிட்டார்களாம். ஒரு வேளைக்கு கூட போதுமானதா இல்லை அந்த மாவு எண்ணெயும்.
ஆனால் அநேக நாள் சாப்பிடும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்கும்போது உங்களையும் கர்த்தர் அவனமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இவருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் 12, அதில் 41 வாசிப்போம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் ஒரு காரியத்தை பார்த்தார். காணிக்கை போடுகிறதை கர்த்தர் பார்த்தார். அநேக ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போடுகிறதையும் பார்த்தார். ஏழைகள் அதிகமாய் போடுகிறதையும் பார்த்தார். ஒரு ஏழை விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போடுகிறதை அவர் பார்த்தார். ஆண்டவர் எப்போதுமே நாம் கொடுக்கிற விஷயத்தில் எதை பார்க்கிறார் அப்படின்னா, எந்த நிலைமையில இருந்து கர்த்தர் கொடுக்கிறோம் அதை தான் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. செழிப்பிலிருந்து கொடுக்கிறோமா, கஷ்டத்திலிருந்து கொடுக்கிறோமா, நெருக்கத்திலிருந்து கொடுக்கிறோமா என்கிறதை அவர் ரொம்ப பார்க்கிறார். நமக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு இருக்குது இல்லை என்கிறது விஷயமே இல்லை. கர்த்தருக்காய் கொடுக்கும்போது என் ஜீவனத்திற்கான தேவைகளை அவர் எனக்கு சந்திப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இதுதான் ரூல்ஸ், இதுதான் தேவனுடைய நீதி. அப்படி அந்த ஏழை விதவைக்கு அந்த 1 ரூபாய்க்கு மதிப்புள்ள பணம் தான் அவளுடைய கரத்தில் இருந்துச்சு. அதை சந்தோஷமாக கொடுத்தாள், உற்சாகமாய் கொடுத்தாள். கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் அதை குறித்து சாட்சி கொடுத்தார். அவ ஜீவனத்திற்கு என்று சொல்லி வேற பணம் அவளிடத்துல இல்லை, இருந்ததை எல்லாம் எனக்காக போட்டுட்டாள். நான் சொல்லுகிற எல்லாரை காட்டிலும் இவளே எனக்கு அதிகமாய் கொடுத்தாள் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கொடுக்கிற விஷயத்துல முழுவதுமாய் நீங்க மாறுங்க. இன்றைக்கு உங்க வருமானத்துல கர்த்தர் பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சாதோக்கின் சந்ததியாக அசரியா எனும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த காணிக்கையை நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்க முன்பு வெறுமை இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, நஷ்டம் இருந்துச்சு, இல்லாம இருந்துச்சு, குறைவுகள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எப்பொழுது கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தோமோ அது முதல் கொண்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீதியாயிருக்கிறது என்று ஒரு சாட்சி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கொடுக்கிற சில வித்தைகளை ஆண்டவர் சபைக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அடிக்கிற வித்தை தெரிந்தவன் யுத்தத்தில் ஜெயிச்சிருவான். அதே போல காணிக்கை கொடுக்கிற வித்தை தெரிந்தவர்கள் ஆசீர்வாதத்தை அறுவடையாய் அறுப்பார்கள். இதான் வித்தியாசம். ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு மூத்த விசுவாசி சொன்னார், எப்போதுமே ஆண்டவருக்கு நாம கொடுக்கக்கூடாது, அவர் தான் நமக்கு தரணும் அப்படின்னார்.
இது உலகத்தினுடைய ஆலோசனை. இப்படி யாராகிலும் இங்கே இருக்கீங்களா? அப்படி இருந்தால் கடைசி வரைக்கும் அவரும் தரப்போகிறதில்ல, நீங்களும் பெற்றுக்கொள்ள போகிறதே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் மனைவியை பார்த்து இல்லை அப்படிம்பீங்க, மனைவி உங்களை பார்த்து இல்லை அப்படிம்பாங்க. வீட்டுக்குள்ளே இல்லை தான் இருக்கும். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய திட்டத்தின்படியும் வேத வசனத்தின்படியும் கொடுக்க ஆரம்பிக்கீங்களோ அன்றைக்கே எல்லாம் இருக்குங்கிற செய்தி நீங்கள் கேட்டு சந்தோஷப்படுவீங்க. மீதத்தை கொடுக்கிறது கர்த்தர். இந்த இடத்துல எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சதுனால நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு நல்ல திருப்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. அல்லேலூயா. ஆமாம், நல்ல வேலை கிடைச்சது, நல்ல வருமானம் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், நல்ல வருமானம் இருக்கு, நல்ல வேலை கிடைச்சது எங்களுக்கு, அதனால் நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாகி மிச்சமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலை. என்னைக்கு நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தோமோ அதில் இருந்து நாங்கள் திருப்தியாக இல்லாத ஒரு நாள் கூட இல்லை, ஒவ்வொரு நாளும் திருப்தியாக இருக்கிறோம். லோயா. ஸோ கர்த்தருக்காய் கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் இன்னும் ஒருபடி முன்னேறும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை செய்யும்போது நிச்சயமாய் உங்களுடைய வருமானத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். கொடுக்கும்போது நம்ம மேலே இருக்கிற சாபம் எல்லாம் மாறும். ஜீசஸ். நாம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கிற வித்தை இப்படிதான், நிறைவுகளில கொடுக்காமல் குறைவுகளிலே கொடுக்க பழகுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கவனிக்கணும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதுதான் கொடுக்கிற விஷயத்தில் கர்த்தர் சொல்லுகிறது. அப்போ நான் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன் அது எவ்வளோ முக்கியமோ, நான் எவ்வளோ கர்த்தருக்காய் கொடுக்கிறேன் அது அதை விட முக்கியம். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் உழைக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருக்காய் கொடுக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம் மிகவும் ஜாஸ்தி. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் உழைக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும் அல்லது எனக்கு குறைபட்டுரும். ஆனால் கொடுக்கிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு நாளும் எனக்கு குறைபடவே செய்யாது, ஒரு நாளும் குறைபடாது. அது பெருகமா இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகதான் அறுப்பான். கர்த்தருக்காய் கொடுத்து ஒருவரும் கெட்டு போனதும் இல்லை, குறைபட்டு போனதும் இல்லை. கொடுக்கிறதுல உங்க இருதயம் ஒருமனப்படட்டும், கொடுக்கிறதுல உங்க இருதயம் உற்சாகம் அடையட்டும். நான் கொடுக்கிறதுனால என்னுடைய வருமானம் குறைபடாது, நான் மீதமாய் வைக்க வேண்டிய பணம் குறையாது, ஆனால் கொடுக்கிறதுனால இவைகள் எல்லாம் பெருகும் என்று அதை நம்புங்க, நம்புங்க. இது ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய கொடுக்கிற விஷயத்துல நாம ஒருபடி பின்தங்கி இருக்கிறோம். அப்படி இருக்காதுங்க. உங்க வாழ்க்கை முறையை மாற்றுங்க, கொடுக்கிற ஸ்டைலை மாற்றுங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தின் இந்த மாதத்தில் இருந்தே புதிய அறுவடைகளை நீங்க அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. புதிய ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க. வருமானத்திற்கான புது புது வாசல்களை ஆண்டவர் திறக்கிறதை பார்ப்பீங்க. அது ஆண்டவருக்கு லேசான காரியம், சாதாரண விஷயம். மாம்சம் எப்போதுமே ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவுமே எப்போதுமே இருக்கும். மாம்சம் சொல்லும், நமக்கே இல்லை,
நாளைக்கு கூட 1000 ரூபாய் எங்கேயாகிலும் பார்த்தா தானே லோன் கட்ட முடியும், சீட்டு கொடுக்க முடியும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், பெட்ரோல் போட முடியும். ஏதோ ஒன்றை மாம்சம் சொல்லும். நீங்கள் மாம்சத்தை பார்க்காதுங்க. ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அதை மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. கொடுக்கறதுல உங்களை உறுதிப்படுத்துங்க. எவ்வளோ வருமானம் வருது, நான் எவ்வளோ கொடுக்குறேன். இன்றைக்கும் நம்ம சபையில் மாதத்தில் 200 ரூபா கொடுக்கறது நிறைய பேர் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ மாதம் உங்களுக்கு 2000 ரூபா தான் வருமானம், அப்படி தானே? கொடுக்காதவர்களும் இருக்கிறீர்கள், அப்போ வருமானமே இல்லை, அப்படி தானே? 500 ரூபா கொடுக்குறீங்க, அப்போ மாதம் 5000 ரூபா தான் வருமானம், அப்படி தானே? நீங்கள் குறைந்து போகக்கூடிய காரணமே நீங்கள் இப்படி கர்த்தருக்காய் அளக்கிற அளவு தான் உங்களுக்கும் அவர் அளக்கிறார். எவ்வளவோ பணம் உங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறது. கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்காம இருக்கிறாங்க. கை கெட்டினது வாய் கெட்டாமல் நழுவி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது எதனால என்றால், நான் சொல்லுகிற கர்த்தருக்காய் கொடுங்க, கொடுக்காதவனும் உங்களுக்கு கொடுப்பான். நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இனி நழுவுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நமக்கு வந்த வாய்ப்புகளை விட நம்ம கையை விட்டு நழுவி போன வாய்ப்புகள் தான் ஏராளம். ஆமாவா இல்லையா? ஆமா. நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை விட கிடைக்காம போன வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் நான் கர்த்தருக்காய் உண்மையாய் கொடுப்பேன், ஆனால் என்னுடைய கையை விட்டு இனி ஒரு ஆசீர்வாதமும் நழுவி போவதில்லை, நழுவி போவதில்லை. கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல வேத வசனத்தின்படி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் கர்த்தருக்காய் கொடுப்பேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10ல் 1 பங்கு, 1000 ரூபா வந்தால் 100 ரூபா கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய கள்ள உபதேசம் இந்த கடைசி காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில், புது உடன்படிக்கையில் அது கிடையாது அப்படிங்கிறாங்க. உண்மைதான். தசமபாக காணிக்கை பொழுது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த ஒரே வசனத்தில் ஆண்டவர் முடிச்சிட்டார். அப்பொழுது நமக்கு ஏகப்பட்ட கட்டளை இருந்துச்சு. இப்போ எல்லாம் 2 கட்டளை தான். 1 அவரை நேசிக்கணும், 2 மற்றவர்களை நேசிக்கணும். அதானே? ஆமாம். அவர் எப்படி நேசிக்கணுமா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பாடல், கைத்தட்டுகிறது, எதுவானாலும் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு எத்தனை பேர் செய்ய ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஆண்டவருக்காக செய்கிற எல்லாவற்றையும். இப்போ பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 கொடுத்தோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சிலர் கவனிக்கணும், நாம் செய்கிற ஊழியம், நம்ம சபை செய்கிற ஊழியம் உங்களுக்கு நல்லா தெரியும். சபையினுடைய பொருளாதாரமும் சிலருக்கு நல்லா தெரியும். சிலர் நம்ம ஊழியத்திற்கு கொஞ்சம், வெளி ஊழியங்களுக்கு கொஞ்சம் என்று கொடுக்குறீங்க. இப்போ மனைவி இங்கேயும் கணவனார் வெளிநாட்டிலையும் இருந்தால் அப்படி தான் செய்ய முடியும். அங்கே சபைக்கும் கொடுக்கணும், அதை தாண்டி இங்கேயும் கொடுக்கணும். இப்போ நாம் குடும்பமாக இங்கே தான் இருக்கோம். ஆனாலும் நாம் காணிக்கேண்டு எடுத்து வைக்கிற 1000 ரூபாவில் 2 ஊழியத்துக்கு கொடுத்து 3ஆவது ஊழியமாக நம்ம ஊழியத்தை வச்சு இங்கே ஒரு 200 ரூபா. அப்படி செய்யாதிருங்க. நம்ம ஊழியம் ஒரு நாள் தன்னிறைவு அடையும். அடையுமா அடையாதா? ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். பொருளாதாரத்தில் நம்ம ஊழியம் தன்னிறைவு பெறும். அன்னைக்கு வேணும்னா ரொம்ப கஷ்டப்படுகிற ஊழியத்துக்கு மனசார கொடுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊழியமே பெரும் தேவைகளில் இருக்கிறது. ஆகையினால மற்ற ஊழியத்திற்காக அதிகமாக ஜெபிங்க, நம்ம ஊழியத்திற்கு அதிகமாக ஜெபித்து அதிகமாய் கொடுங்க. கர்த்தர் இந்த நீதியின் பலனை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆகையினால இப்போ கர்த்தர் உங்களுக்கு தந்த சபையை கவனிங்க.
உங்களுக்கு தந்த ஊழியக்காரனை கவனிங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சபையினுடைய தேவைகளை கவனிங்க. ஆனா சீக்கிரமா இந்த ஊழியம் தன்னிறைவு அடையும். அநேக ஊழியங்களை தாங்குகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு தருவார், நிச்சயம் தருவார். தேவனுக்கு மகிமை. எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவருடைய வசனத்தை கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. அல்லேலூயா. எப்போதுமே கர்த்தருக்காய் கொடுக்கும்போது உடனே ஆசீர்வாதம் வராது, சோதனை தான் வரும். ஆமென். கொஞ்சம் ஜெபத்தை கொஞ்சம் கூட்டுங்க, ஒரே போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஜெபத்தை குறைக்காதுங்க, கூட்டுங்க, போராட்டம் ஓடிரும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நின்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தருக்காய் செய்யும்போது போராட்டம் தான் முதல்ல வரும். போராட்டத்தை தாண்டினீர்களானால் ஜெயம் உண்டாகும். ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ரொம்பலாம் ஜெபிக்கிறது கிடையாது. வெளியே போச்சல இப்படியே நீ கையை வச்சுட்டு கண்ணை மூடிக்குவேன், அப்படி போயிடுவேன், அதுதான் ஜெபம். தூங்கச்சில் இப்படியே கையை வச்சு கண்ணை மூடுவேன், அப்படியே தூங்கிடுவேன். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க இப்படியா ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, நிறைய ஜெபம் பண்ணால் நிறைய போராட்டம் வருது. என்ன கோளாறோ தெரியலை. எவ்வளோ நாளைக்கு தான் வரும்? அப்படி எவ்வளோ நாளைக்கு தான் போராடிடுவான்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஜெபிப்பேன், பாப்போம் போராட்டமா ஜெபமா என்று. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படி சொல்லல, ஜெபித்தா போராட்டம் வரும் என்று சொல்லி. ஜெபிக்காட்டாதான் போராட்டம் வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்காவிட்டா உபத்திரவத்தில் விழுந்து போவோம். அதே போல தான் சிலர் கொடுக்குறீங்க, 500 ரூபா கொடுத்து பார்ப்போம், நீ கொடுக்குறீங்க, அடுத்தால பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு வேலையே இல்லாமல் போகும். போயிட்டு போட்டோம். ஆனால் கர்த்தருக்காய் கொடுத்திருக்கிறேன், கர்த்தருக்காய் விதைத்திருக்கிறேன், நிச்சயம் பெருக நான் அறுப்பேன். இதை தான் உங்கள் இருதயத்தில் வைக்கணுமே தவிர, கொடுத்தையும் போராட்டம், கொடுத்தையும் போராட்டம், ஜெபித்தையும் போராட்டம், ஆராதனைக்கு போன போராட்டம், அதை பார்க்காதுங்க. நீங்கள் செய்கிறது நீதியின்படி, நீதியின் தேவனுடைய வசனத்தின்படி செய்து ஒரு போராட்டம் வந்தா நிச்சயம் அந்த போராட்டத்தில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. போராட்டத்தில் விழுந்தே போக மாட்டீங்க. 10 பிள்ளைகளும் ஒரே நாள் மரிக்கிறார்கள், இருந்த ஆஸ்திகள் ஒரே நாள் அழிகிறது. ஆனாலும் யோபு கர்த்தரை பணிந்து கொண்டான், ஸ்தோத்திரம் பண்ணினான். சில முப்பிதாக்கள் இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியல. சிலர் கொடுத்து போராட்டம் வந்ததுனால இனி கொடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டீங்க. நீங்க யோசித்து பாருங்க, அப்படி செய்ததுனால நான் எதுல பெருகிட்டேன், எதுல மீதம் எடுத்துட்டேன்? முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை பலத்தினால வாழுகிற வாழ்க்கை அல்ல, அது ஆவியினால வாழுகிற வாழ்க்கை. என்ன ஒரு வசனத்தை கடைசியா வாசித்து நாம முடிப்போம். மல்கியா மல்கியா 3:7. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? கவனிங்க, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கியே என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். அப்போ ரொம்ப நாளா இருக்குமா இந்த பிரச்சனை? ரொம்ப காலமா இருக்கிறது. பிதாக்களுடைய நாட்களிலே கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல நீங்க சரி கிடையாது. இப்போ நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. ஆனா பிதாக்களுடைய நாட்களிலேயே கட்டளை இருந்தது, வசனம் இருந்தது, உபதேசம் இருந்தது. ஆனால் நீங்க கை கொள்ளல, நீங்க விலகியே போனீங்க என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அல்லேலூயா.
அப்போ தேவனுக்காய் கொடுக்காம இருக்கிறதை கர்த்தர் அதை எப்படியாய் பார்க்கிறார் அப்படின்னா, நான் கர்த்தரை வஞ்சிக்கிறேன் என்கிறதையே கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கொடுக்காம இருக்கிற சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் அறிவார். ஒரு காலமும் அவர் அறிய மாட்டார். அவர் எப்படி அறிவார்னா இப்படி தான் அறிவார். அவன் என்ன வஞ்சிக்கிறான், அந்த குடும்பம் என்ன வஞ்சிக்குது, எனக்கு காணிக்க கொடுக்காம அவங்க வஞ்சிக்கிறாங்க, என் ஊழியத்திற்கு கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் என்ன பார்க்கிறோம்? என் கஷ்டத்தை அவர் பார்க்கிறார், என் குறைவை அவர் பார்க்கிறார். அவருக்கு தெரியாதா என்ன நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பிசாசு அப்படியே உங்களை யோசிக்க வைக்கிறான். அந்த யோசனையே தப்பு. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலையும் காணிக்கையிலையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பார். எப்பவுமே அவர் நம்மளோடு போராடுகிறவரே அல்ல, வழிகளை சொல்லிடுவார். இப்போ பிதாக்களுடைய நாட்களிலேயே ஆண்டவர் பேசியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பேசலை. வசனம் இருக்கு, கை கொண்டு செஞ்சா செய்யட்டும், இல்லை விட்டுருவோம். பிதாக்களுடைய நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. இப்போ பிள்ளைகளுடைய நாட்களே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் மனம் இறங்கி சரி பிள்ளைகள் இடத்துல ஒரே ஒருக்கா சொல்லுவோம், செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டா போயிட்டு போட்டோம். எப்போதுமே தேவன் எந்த காரியத்தை குறித்தும் போராட மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும், ஏவாள் கனியை புசிக்கிறாள், கனியின் இடத்துல போகிறாள். புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசிக்கும்படி ஏவாள் போகிறாள். அவள் சாப்பிடுகிறாள், கணவனுக்கும் கொடுக்கிறாள். தேவனுக்கு தெரியும். டக்குனு அந்த இடத்துல போய் நின்று தடுக்கவே இல்லை. வார்த்தையே மனசுல வச்சு வாழணும்னா வாழுங்க, எல்லாம் போயிட்டு போங்க அப்படின்னே விட்டுட்டார். கடைசியில் யாருக்கு நஷ்டம்? யார் சபிக்கப்பட்டார்? யார் ஏதேனிலிருந்து வெளியாக்கப்பட்டார்? ஆதாம் அல்லவோ. ஆண்டவர் என்னைக்கும் போராட மாட்டார், என்னைக்கும் உங்களோடு பேச மாட்டார். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுங்க, ஆண்டவர் என்னோடு பேசட்டும். எத்தனை யாரும் இருக்கீங்களா? பெரிய ஆட்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், ஆண்டவர் என்னோடு பேசட்டும். அப்போ வசனம் பேசுறது ஆண்டவர் பேசுற மாதிரி இல்லையா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆண்டவர் என்னோடு பேசட்டும். காணிக்க, ஆண்டவர் என்னோடு பேசட்டும். அப்போ நைட்டு சாப்பிடக்க ஆண்டவர் சொன்னாதான் சாப்பிடணும். அல்லேலூயா. சரிதானே? வீட்டில் போய் மதியானம் சாப்பிடுமா அப்படின்னு ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தால் மட்டுமே நீங்க சாப்பிடணும். இல்லை அப்படியே இருக்கட்டும், நான் வாரேன் மத்தியானத்துக்கு. ஆமாம், சாப்பிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லட்டும். ஆண்டவர் சொல்லிய ஜவுளி போட்டிய, ஆண்டவர் சொல்லிய செல்போன் எடுத்திய, ஆண்டவர் சொல்லாம என்னதெல்லாமோ வாங்குறோம். இஎம்ஐல வாங்குறோம், கடன் வாங்கி வாங்குறோம், பிடிச்ச மாதிரி வாங்குறோம், தகுதிக்கு மிஞ்சி வாங்குறோம். என்ன நம்பிக்கையில் ஆண்டவர் தருவார்? அதுக்கெல்லாம் ஆண்டவர் தருவார், அதுக்கெல்லாம் ஆண்டவர் பேசாண்டா. ஞான ஸ்நானம் நீ வந்து ஆண்டவர் பேசட்டும். எங்க வச்சு பேசணுமோ, எங்க வச்சு பேசணும்? பேச மாட்டார். அதான் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு நடிகை புகழின் உச்சத்தில் இருந்தாலாம். அப்போ ஒரு பிரயாணமாய் போகும்போது ஒரு கன்வென்ஷன், பயங்கரமான தேவ வார்த்தைகள். அப்போ ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு தான் போமே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பேசுகிறாள். அல்லேலூயா. ரட்சிப்பை பேசுகிறார், பாவ மன்னிப்பை பேசுகிறார், ஞான ஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். அதனுடைய முடிவில் யாரெல்லாம் இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிறீர்களோ ஒப்பு கொடுத்து எடுங்க. கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு பரலோக பாக்கியம் கிடைக்கும். உடனே இவள் சொல்லுகிறார், இன்னைக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு நேரம் இல்லை, இப்போ நேரம் இல்லை, இன்னைக்கு நேரம் இல்லை, நான் இத்தனாம் தேதி ஞான ஸ்நானத்துக்கு டேட்டு ஒதுக்குறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டேன். மறுபடியும் காரில் அடுத்த நாள் மரித்தாள். ஞான ஸ்நானம் எடுக்காம அபிஷேகம் பெறாம மரித்தா வேதத்தின்படி எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. எப்போதுமே வாய்ப்புகள் இருக்காது. காற்றுள்ள நேரம் தூற்றிக்கொள்ளணும்.
ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, மனம் திரும்ப, ரட்சிக்கப்பட, அபிஷேகம் கிடைக்க, அப்போ வாங்கிக்கோங்க. ஆண்டவர் தந்தா தரட்டும் அப்படியெல்லாம் இருக்காதுங்க. இந்த ஆராதனைல அபிஷேகத்தோடு ஆராதிக்கணும். நீங்க தான் பிரயாசப்படணும். ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆவில நிரம்பி உங்களை துதிக்கணும், ஆவில நிரம்பி பாடணும், ஆவில கைத்தட்டணும், ஆவில ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆவில பாடணும். நீங்க தான் விரும்பணும், நீங்க தான் ஆசையாப்படணும். நிறைய பேருக்கு அந்த ஆசையே கிடையாது. ஆண்டவர் தந்தா தரட்டும் அப்படிலாம் தரமாட்டார். தாகம் வேணும், வாஞ்சை வேணும். நிறைய பேருக்கு அது இல்லை. ஆண்டவர் சும்மா சும்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு காணிக்கை குறித்து ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பேசுறோம்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா எல்லாம் பேச மாட்டார். பேசும்போது கவனித்து கேட்டு கை கொண்டு செயல்படுத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, ஒருக்கா வேதத்தில் எழுதிட்டார்னா அந்த காரியத்தை குறித்து திரும்ப பேசணும்னு நீங்க விரும்பாதுங்க. காதுகள் கேட்கும்படி கர்த்தர் பேசுகிறார், கண்கள் காணும்படி கர்த்தர் எழுதியிருக்கிறார். இதுக்கு மேல என்ன? மனுஷனுடைய வார்த்தையா திரும்ப திரும்ப பேசக்கு? இது தேவனுடைய வார்த்தை. ராஜா முத்திரை போட்டா போட்டதுதான், அதே போல தேவன் சொன்னதுதான். மறுபடியுமான்னு நினைக்காதுங்க, அது தவறு. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலேயும் காணிக்கைகளும் தானே. வாசிங்க நீங்கள் 9. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். மல்கியா 3:9. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், என்னை வஞ்சித்தீர்கள். அப்போ காணிக்கை கொடுக்காதவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்ல, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல சாபம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். என்றைக்கோ இந்த செய்தி மூலமாய் உங்க சாபம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சோதித்து பார் என்று சொல்லி எங்கேயும் சொல்லல, இந்த ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லுகிறார். காணிக்க கொடுத்து என்ன சோதித்து பார். ஹல்லேலூயா. நீ காணிக்க கொடுத்து என்ன சோதித்து பார். அதுக்கு பிறகு டெஸ்ட் பண்ணு, உனக்கு இருக்கா இல்லையா என்று. உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறார், ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். புது புது வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி எல்லாரும் முழங்கள் படியிட்டு ஜெபிப்போம். க்ளோரி. ஹல்லேலூயா. நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உங்க மேல இருக்கிற சாபம் உங்களை விட்டு மாறுவதாக. காணிக்க கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை நான் கனம் பண்ணுகிறேன் என்கிற அடையாளம். காணிக்க கொடுக்கிறது என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய சம்பூரணத்திற்காக. நான் மீதி எடுக்க வேண்டுமே ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நான் கொடுத்தே ஆகணும். அதற்காக தான் காணிக்கை. காணிக்கை கொடுக்கிறதுனால நீங்க குறைந்து போக மாட்டீர்கள். காணிக்கை கொடுக்கிறதுனால குறைவு நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. பிசாசு வஞ்சிக்க இடம் கூடாதிருங்க. கொடுத்தா போராட்டம், ஆராதிச்சா போராட்டம், ஜெபம் பண்ணா போராட்டம், இதெல்லாம் விட்டு விலகுங்க. மாறுவதாக. கொஞ்ச நாளைக்கு பிசாசு போராடுவான், நீங்க தான் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக கொடுக்கணும், நான் கர்த்தருக்காக கொடுக்கணும், நான் என் ராஜாவுக்காக கொடுக்கணும். கொடுக்க கூடாதபடி இருக்கிற சூழ்நிலைகளோ தடைகளோ மனநிலைகளோ மாறுவதாக. ஹல்லேலூயா. நான் தேவனை வஞ்சிக்க கூடாது, நான் தேவனை வஞ்சித்து நான் சபிக்கப்பட்டு போக கூடாது. வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க.
ஹல்லேலூயா. புரியாவிட்டால் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. புரியாவிட்டால் இந்த வசனங்களை மறுபடியும் தியானிங்க. நீங்க சபிக்கப்பட்டே போகக்கூடாது. உங்க வருமானம் என்ன முதல்ல எடுத்து வைங்க, உண்மையா எடுத்து வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகளுக்கு போக கண்டு ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்காதுங்க. தேவைக்கே இல்லாவிட்டாலும் சாரிபாத் விதவை கர்த்தருக்கு கொடுத்தாள். அநேக நாள் கர்த்தர் அவர்களை போஷித்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இருந்தா பார்ப்போம், வந்தா பார்ப்போம். வருகிறதுல இருந்து கொடுங்க, குறைவுகளில் இருந்து கொடுங்க, கஷ்டத்தில் இருந்து கொடுங்க. உங்க கஷ்டங்கள் உங்களை விட்டு மாறுகிறது. தேவனை வஞ்சிக்காதிருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று கர்த்தர் கேட்கிறார். உங்களை அநேகர் தேவனை வஞ்சிக்கிறீர்கள். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அன்புள்ள தகப்பன், இந்த வார்த்தை எங்களுக்காக பேசினீங்க. நாங்க ஆசீர்வதிக்கப்படும்படியாய் பேசினீங்க. நாங்க பெருகும்படியாய் மீதம் எடுக்கும்படியாய் எங்களோடு பேசினீங்க. ஆண்டவருடைய இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். கேட்ட ஒவ்வொரு பேரும் இந்த வார்த்தையில நிலை நின்று கர்த்தருக்காய் கொடுத்து ஆயிரங்களையும் லட்சங்களையும் கோடிகளையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. ஆசீர்வதிக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.